இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக தனி ஆணையம் அமைக்கப்படும் என்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை திருவள்ளுவர் நகர் சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்ற சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் சமூக நலத்துறை இயக்குநர் உத்தமன் வரவேற்று பேசிட சமூக நலத்துறை சிறப்பு செயலர் தேவநீதிதாஸ் வாழ்த்தி பேசினார். சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்து பேசுகையில், அரசு துறைகளில் அரசு பணியிடங்களுக்கு ஏற்கனவே அறிவித்தபடி 3% மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி உதவித்தொகை 250 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் இறந்தால் அவர்களது ஈமச்சடங்கிற்கு உதவித்தொகை 2000 5000 உயர்த்தி தரப்படும். தொழில் கடன் உதவி எளிதில் கிடைக்க வகை செய்யப்படும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக தனி ஆணையம் அமைக்கப்படும். அதற்கு தனி ஆணையரும் நியமிக்கப்படுவார் என்று பேசினார். விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை சமூக நலத்துறையினர் செய்திருந்தனர். கல்வியில் புதுவை சிறந்து விளங்குகிறது என்று புதுவை பல்கலைக்கழகத்தில் நடந்த தேசிய கருத்தரங்கில் ஆளுநர் இக்பால் சிங் பெருமிதத்துடன் கூறினார். புதுவை பல்கலைக்கழகத்தில் இந்திய துறை, தமிழ்நாடு இந்திய அகாடமி மற்றும் தமிழ்நாடு பன்மொழி பெண் எழுத்தாளர்கள் சார்பில் இந்தி மற்றும் இந்திய மொழிகளில் மகளிர் படைப்புகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் தமிழ்நாடு ஹிந்தி அகாடமி செயலாளர் மதுதவன் வரவேற்று பேசிட, சிறப்பு அழைப்பாளராக பல்கலைக்கழக இயக்குநர் பேராசிரியர் ராமதாஸ் பங்கேற்று சிறப்புரையாற்றிட, சிறப்பு விருந்தினராக ஆளுநர் இக்பால் சிங் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி எழுத்தாளர்களின் நூலை வெளியிட்டு பேசுகையில், இலக்கியம் மற்றும் கலாச்சாரம் நிறைந்த புதுவையில் இந்த கருத்தரங்கை நடத்துவது பெருமைக்குரியது என்றும், புதுவை மாநிலம் கல்வியில் சிறந்த மாநிலமாக திகழ்கிறது. இந்திய சமுதாயத்தில் சக்தியின் உருவமாக பெண்கள் உள்ளனர். அவர்களை போற்றும் போதுதான் சமுதாயம் உயர்வடைகிறது என்று பேசினார். விழாவில் பேராசிரியர்கள் விஜயலட்சுமி, பத்மபிரியா, கீதாஞ்சலி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பெண் எழுத்தாளர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை காவல்துறை அதிகாரிகளுடன் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் உள்ள தனது அலுவலகத்தில் காவல்துறை அதிகாரிகளுடன் திடீரென ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுவையில் சமீப காலமாக தொழில் அதிபர்களை ரவுடிகள் மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவம் குறித்தும் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்த முதல்வர் ரங்கசாமி, இதுபோன்ற சம்பவங்கள் இனி வருங்காலத்தில் நடைபெறாமல் தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. கூட்டத்தில் தலைமை செயலர் சத்யவதி, பொறுப்பு SSP மோனிகா பரத்வாஜ், எஸ்பிக்கள் சிவதாசன், நந்தகோபால், தெய்வ சிகாமணி மற்றும் அனைத்து காவல் நிலைய இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். சிதம்பரம் கொள்ளை வழக்கில் நகை பறிமுதல் தொடர்பாக புதுவை அரசு காவல்துறை 1 வார காலத்தில் பதில் அளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுவையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு போலீசார் ரோந்து சென்றபோது வீட்டை உடைத்து நகை, பணம், பொருட்களை கொள்ளையடித்த சிதம்பரம் கும்பலை மடக்கி பிடித்து அவர்களிடமிருந்த 50 பவுன் நகை, 6 கம்ப்யூட்டர்கள், 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களையும் அந்த கும்பலுடன் தொடர்புடைய புதுவையைச் சேர்ந்தவர்களிடம் 50 பவுன் நகையையும் பறிமுதல் செய்து நடத்திய விசாரணையில் கொள்ளை கும்பலிடமிருந்து ஏற்கனவே நகை, பணத்தை போலீசார் பெற்றுச் சென்ற குற்றச்சாட்டு எழுந்ததால் அந்த வழக்கை CID போலீசார் விசாரித்து போலீஸ் மீதான குற்றச்சாட்டு பொய்யானது என தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த வழக்கை புதுவை போலீசார் விசாரித்தால் உண்மை வெளிவராது, எனவே CBI விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தி வந்தபோது உயர்நீதிமன்றத்தில் ஒருவர் தான் தனியார் நிறுவனத்தில் அடகு வைத்திருந்த நகையை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட தன்னுடைய நகை விவரத்தை போலீசார் நீதிமன்றத்தில் தெரியப்படுத்தவில்லை என தொடுத்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக புதுவை காவல்துறை 1 வார காலத்தில் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. ஆதி திராவிடர் மேம்பாட்டு கழகம் சார்பில் ஆதி திராவிட மாணவ மாணவிகளுக்கு 54 லட்சம் கல்வி கடனாக முதல்வர் திரு ரங்கசாமி வழங்கினார்.
புதுவை ஆதி திராவிடர் மேம்பாட்டு கழகம் மூலம் 2011-2012 ஆண்டிற்கான கல்வி கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் பல்வேறு கல்லூரிகளில் மருத்துவம், பொறியியல் மற்றும் இதர பட்டப்படிப்பு, தொழில்நுட்ப மேற்படிப்பு படிக்கும் 101 ஆதி திராவிட மாணவ மாணவிகளுக்கு கல்வி கடன் வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபை வளாகத்தில் உள்ள முதல்வரின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு மொத்தம் 101 மாணவ மாணவிகளுக்கு கல்வி கடன் தொகையாக 54 லட்சம் வழங்கினார். அப்போது நல அமைச்சர் ராஜவேலு, ஆதி திராவிடர் மேம்பாட்டு கழக மேலாண் இயக்குநர் மலர்கண்ணன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுவை சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச எய்ட்ஸ் விழிப்புணர்வு நாள் கொண்டாடப்பட்டது. புதுவை வில்லியனூர் சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச எய்ட்ஸ் விழிப்புணர்வு நாள் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு ஜீரோ எய்ட்ஸ் என்ற எய்ட்ஸ் இல்லாத புதுவையை உருவாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் ஓவியம் வரைந்து அதில் மாணவ மாணவியர்கள் எம்மதமும் சம்மதம் என்ற நோக்கோடு கார்த்திகை திருநாள், மொஹரம் பண்டிகை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் விதமாக விளக்குகள் ஏற்றி நின்றனர். மேலும் மும்மத முறைப்படி ஒன்று கூடி பிரார்த்தனை செய்து அந்நாட்களை வரவேற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் கமலா சிறப்பாக செய்திருந்தார். புதுவை முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் உலக எய்ட்ஸ் ஒழிப்பு தின விழா கொண்டாடப்பட்டது. புதுவை முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற உலக எய்ட்ஸ் ஒழிப்பு தின விழாவில் திட்ட அலுவலர் அமல் பிரகாஷ்ராஜ் வரவேற்புரையுடன் பள்ளி முதல்வர் டாக்டர் பாஸ்கரன் விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றிட, மருத்துவ அலுவலர் டாக்டர் ஜெயந்தி குருமூர்த்தி எய்ட்ஸ் வருவதற்கான காரணங்கள், அவற்றை தடுப்பதற்கான வழிமுறைகள் பற்றி எடுத்துரைத்தார். தொடர்ந்து திட்ட ஒருங்கிணைப்பாளர் பூபதி சிறப்புரை ஆற்றிட, திட்ட அலுவலர் அருணாச்சலத்தின் நன்றி உரையுடன் முடிந்த விழாவில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். புதுவை தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணியை மூத்த விரிவுரையாளர் கண்ணப்பன் தலைமையில், தலைமை ஆசிரியர் நவநீதம் முன்னிலையில் திட்ட அலுவலர் லோகநாதன் வரவேற்புரையுடன் திட்ட ஒருங்கிணைப்பாளர் பூபதி துவக்கி வைத்தார். பள்ளியிலிருந்து புறப்பட்டு தானாம்பாளையம் வழியாக தவளக்குப்பம் பேருந்து நிலையம் வரை சென்று மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திய பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு மக்களிடம் விழிப்புணர்வு கையேடுகளை வழங்கினர். பேரணிக்கான ஏற்பாடுகளை திட்ட அலுவலர் லோகநாதன் செய்திருந்தார். புதுவை அபிஷேகப்பாக்கம் ஆதி திராவிடர் விடுதியில் உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தராததால் வார்டனை மாற்றக் கோரி மாணவர்கள் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை தவளக்குப்பம் அருகே அபிஷேகப்பாக்கத்தில் உள்ள ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாததால் 93 மாணவர்கள் படிக்க வேண்டிய இடத்தில் 13 மாணவர்கள் ஒரே அறையில் படுத்துறங்கி படித்து வந்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அடிப்படை வசதி செய்து தரக்கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்திய போது சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன், ஆதி திராவிடர் நலத்துறை இணை இயக்குநர் மீனாகுமாரி, அமைச்சர் ராஜவேலுவின் நேரடி உதவியாளர் ஆகியோர் விடுதியை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளனர். இந்நிலையில் விடுதி வார்டன் திடீரென விடுமுறை எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டதால் உணவு மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தராத வார்டனை நீக்க கோரி மாணவர்கள் விடுதி முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக அவர்களது பெற்றோரும் அப்பகுதி இளைஞர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுவையில் மழை ஓய்ந்துள்ள நிலையில் பனிப்பொழிவு அதிகரித்து தாவரங்கள், மலர்கள், பறவைகள் என பலவும் பனிமழையில் நனைந்து இயற்கையுடன் கொஞ்சி விளையாடியது. புதுவையில் கடந்த சில தினங்களாக மழையின் தாக்கம் குறைந்துள்ள நிலையில் கார்த்திகை மாதத்திலேயே மார்கழி மாதம் போன்று பனிப்பொழிவு உள்ளது. இந்த பனிப்பொழிவு அதிகாலை சூரியன் விழித்தெழுந்து வந்த உதய நேரத்தில் மலர்கள், செடி, கொடி, மரங்கள் போன்றவற்றின் மீது பொழிந்ததால் அவற்றிலிருந்து முத்துக்கள் சிதறுவது போல் பனித்துளிகள் விழுந்த காட்சியும், புகை போல் படர்ந்திருந்த பனிமூட்டத்தில் பறவைகள் உற்சாகமாக நனைந்து பாடி பறந்த காட்சியும், வீடுகள் எல்லாம் மேகமூட்டத்திற்கு நடுவே சிக்கியது போல் எங்கும் பனி படர்ந்திருந்த காட்சியும் மிகவும் ரம்மியமாக புதுவையே புது பொலிவு பெற்றது போல் காண்போரை கவர்ந்தெழுக்கும் வண்ணம் இருந்தது. இந்த பனிப்பொழிவு அதிகமாக இருந்ததால் அதிகாலை வேளையில் வாகன ஓட்டிகள் வண்டிகளை ஓட்ட முடியாமல் மிகவும் திணறினர். இருப்பினும் வித்தியாசமான ஆனால் அற்புதமாக இயற்கை கொஞ்சி விளையாடிய இந்த காட்சிகளை அவர்கள் கண்டு ரசித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.